திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை நான்மாட கூடல் மாநகர் தூங்கா நகரம் என பெயர் பெற்ற மதுரை அம்பதியில் மீனாட்சி சொக்கநாத சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா. இந்த விழா மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைபவத்தையும் இணைக்கும் தனித்துவம் கொண்டது. சித்திரை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, அதாவது 1/5/2026 போன்ற முக்கியமான உற்சவங்களை கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் இந்த விழா மதுரையின் அடையாளமாகவும் தமிழர் பண்பாட்டின் பெருமையாகவும் திகழ்கிறது. மதுரை அம்பதியின் சித்திரை திருவிழாவின் 10ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. சிறப்பாக எல்லோரும் கண்டுகளித்தோம். அது நீட்சியாக அம்மையார் நேற்று திங்கட்கிழமை திக்விஜயம் செய்தார். 7 உலகமாகிய 14 உலகங்களிலும் திக்விஜயம் செய்தார். பாண்டிய மன்னன் மீனாட்சி அம்பிகை ஒரு ஆண்மகனைப் போல், ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் எப்படி இருக்க வேண்டுமோ அதுபோல் தான் அவரை வளர்த்து வந்தார்கள். வீர தீரங்களில் சிறந்து விளங்கிய மீனாட்சி அம்பிகை 14 உலகங்களுக்கும் திக்விஜயம் செய்யும்போது கைலாசத்தை அடைகிறார். கைலாசத்தில் பூதகணங்கள் வழிமறுத்த போதும் அதையெல்லாம் போரிட்டு வென்று கைலாசத்தில் உள்ள சிவபெருமானை சென்றடைகிறார். சிவபெருமானை கண்டதும் தன் பிறவியின் நோக்கத்தை அறிந்து அவருடைய மார்பிலே இருக்கின்ற 3வது தளம் தானாக மறைகிறது. முதலாக மீனாட்சி அம்பி நாணம் அடைகிறாள், பெண்மைத்தன்மை அடைகிறாள். அவருக்கு சுந்தரேஸ்வரர் மனம் லயிக்கிறது. ஆகவே மீனாட்சி அம்பிகைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் ஏற்பாடு நடக்கிறது. அந்த திருக்கல்யாண வைபவத்தை தான் இன்று நாம் காண இருக்கிறோம். அதன் நிகழ்ச்சி நேரலாகிய இன்று காலை 4 மணி அளவில் 4 சித்திரை வீதிகளில் வெள்ளி சிம்மாசனத்தில் அம்பாள் வீதி வந்து திருக்கோயிலுக்குள் திருக்கல்யாண மண்டபத்தில் நாகப்ப செட்டியார் மண்டகப்படியில் எழுந்தருளுகிறார். காலை 8:30 முதல், அதாவது 8:35 மணிக்கு மேல் 8:50 மணிக்குள் ரிஷப லக்கணத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்று நடைபெற இருக்கிறது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமியும் அருள்மிகு பவளக்கனியாய் பெருமாளும் காலை 6 மணிக்கு எழுந்தருளுகிறார்கள். கோயிலுக்கு அதிகாலை 4 மணிக்கு அழகிரிசாமி நாயுடு, சூறாவளி பையர், கல்யாண சுந்தர முதலியார் மண்டபப்படிகளாகி 4 சித்திரை வீதிகளிலும் அம்பாள் சுற்றி வந்து பின் முத்தராயர் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சலாகி பின்பு திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளி திருமண வைபவத்திற்கு தயாராகிறார். திருக்கல்யாணம் இனிதே நடைபெற்ற பிறகு இரவு சொக்கலிங்கம் பிள்ளை கட்டளையிலிருந்து புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு ஆனந்தராயர் பூப்பல்லக்கில் அம்பாளும் யானை வாகனத்தில் சுவாமியும் 4 மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்த கோடிகளுக்கு காட்சி அளிக்கிறார்கள். ஆகவே பக்த கோடி அன்பர்களே, இன்று காலை அம்பாள் சித்திரை வீதியில் வெள்ளி சிம்மாசனத்தில் வீதி விழா வரும் பொழுதும் திருக்கல்யாண வைபவத்திலும் பின்னர் மாலை 7 மணி அளவில் 4 மாசி வீதிகளில் ஆனந்தராயர் பூப்பல்லக்கில் அம்பாளும் யானை வாகனத்தில் சுவாமியும் வருவதை கண்குளிர கண்டு எல்லா வளங்களும் பெற உங்களை பார்த்துக்கிறேன். மேலும் இந்த 10ஆம் நாள் திருவிழாவின் தத்துவத்தை என்னவென்று பார்த்தால், பத்தாம் நாள் திருக்கல்யாண திருவிழா மக்கள் புனர்மனு போக மூழ்க இறைவன் புருடனும் பெண்ணுமாகி திருமணம் கொண்டு ஆற்றப்படுத்தலையும் குறிப்பதாகும். இறைவனும் இறைவியும் புரிந்து கொள்ளும் கல்யாணம்
திருக்கல்யாணம் எனப்படும். போகியாய் இருந்து உயிர்களுக்கு போகத்தை புரிகின்றான். இறைவன் போக வடிவில் வாழாமற் போனால் உலகத்தில் உயிர்கள் அனைத்தும் போகியாய் வாழ இயலாது. ஆதலின் இறைவன் திருக்கல்யாணம் புரிவது நம் பொறுப்பே ஆகும். 10ஆம் நாள் இரவு யானை வாகனத்தின் மீது இறைவன் ஏறி எழுந்தருகிறார். இது இளைய கிரம சிருஷ்டி கோலமாகும். இளைய கிரமம் என்பதற்கு ஒடுங்குமுறை என்பது பொருள். உலகப் பொருட்கள் அனைத்தும் இறைவனிடம் ஒடுங்கி ஒரே பிண்டமான யானையின் உடம்பு போல பருமனாய் கிடந்து ஒடுங்குவதாகும். அதிலிருந்து திரும்பவும் தோன்றுவது இளையத்தின் பின் சிருஷ்டி தொடங்குவதை குறிக்கும். யானையின் 4 பாதங்கள் பிண்டகார உற்பவ ஜடத்துவம், சுவாச சூட்சுமம், காஜி ஜீரத்கம், பிராணாயாமம் இவைகளை குறிக்கின்றன. இவை யானைகளைப் போல் ஆத்ம ஞானத்தில் தோன்றி துதிக்கைகளை ஒத்த கட்சுமனையில் நிலை நிற்கும். யானையின் மேல் வைக்கும் அம்பாரி மாதிரியான வெளித்தோற்ற அகண்டகாரமாகும். உற்பவ புங்கு சூட்சும ஜீவ மாயா ஞானங்கள் ஆத்ம ஞானத்திலும் அவை சக்கர சைதன்யத்திலும் சக்கர சைதன்யம் பிரம்ம சைதன்யத்திலும் லயிக்கிறது என்பதை குறிக்கிறது. ஆகவே மக்களுக்கு போகத்தை புரிவதற்காகவே திருக்கல்யாணம் அடைகிறது என்று இந்த தத்துவம் சொல்கிறது. ஆகவே நாம் இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கும் நாம் எல்லோரும் இறைவனின் திருக்கல்யாணத்தை கண்டு அவர்கள் வீதியுலா வரும்போது அவர்களை தரிசித்து எல்லா வளங்களையும் பெறுவோமாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.